ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டை ஆஃபீஸ் அனுப்பிட்டு டயர்டா எனக்கா நெவர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். செம்ம டயர்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம மார்னிங் 5:30க்கெலாம் எழுந்திரிச்சு பரபரப்பான காலையில் டிஃபன்லாம் ரெடி பண்ணி பசங்க அனுப்புனதுக்கப்புறம் கண்டிப்பாக டயர்டாக தான் இருக்கும். பட் அப்படியே நம்ம உட்காந்தோம் அப்படின்னா அந்த நாளே வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு எந்திரிச்சு நான் என்னென்ன மாதிரியான வேலைகள் எப்படி செய்கிறேன் அப்படின்றதையும், அது போக எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸுகளையும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, ஸோ இப்போ தான் குக்கிங் வீடியோ எல்லாமே பண்ணுறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தாலே நம்மளோட கேஸ் ஸ்டவ்வும் சிங்க்கும் தான் க்ளீனாக இருக்கணும். இந்த ரெண்டும் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னாலே ஹோல் கிச்சனே ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பாத்திரத்தெலாம் கழுவுறதுக்கு எல்லாத்தையும் ஒழிச்சு போட்டுட்டேன். இந்த மாவு டப்பாவில் பாப்பாவை தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் மாவு அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு ஒரு பவுலில் வலிச்சு வச்சுட்டு, இந்த இது கொஞ்சம் காஞ்சு போயிருக்கு பாக்ஸு மாவு டப்பா. அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி நனைச்சி மூடி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை விளக்குறக்குள்ளே அது ஊறிடும். அதனால் அது ஊறட்டும். இப்போ நம்ம எப்போயுமே மிக்ஸி ஜார், நம்ம தேங்காய் அரைக்கிறோம், சட்னி போடுறோம், எது போட்டாலும் சரி, நம்ம உடனே விளக்க முடியலை அப்படின்னாலும் அந்த அவசர வேலையில் கூட ஒரு 15 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். சும்மா அதை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுடுங்க. அதை சோப்பு போட்டுலாம் கழுவ வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம விளக்கும் போது அதை எடுத்து போட்டு நம்ம விளக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மிக்ஸி ஜாரும் வேஸ்ட் ஆகாது. அது போக ரொம்ப நாளைக்கு மிக்ஸி ஜார் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம பாத்திரம் விளக்கும் போது எப்போவுமே ஒரு பிளேட்டு, ஒரு கிளாஸு, ஒரு பவுலு, ஒரு சட்டி அந்த மாதிரி நம்ம விளக்கவே கூடாது. ஒரே மாதிரியாக விளக்கணும். அதாவது கிளாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா வரிசையாக கிளாஸாக விளக்கணும். பிளேட் எடுத்துட்டோம் அப்படின்னா பிளேட்டாக விளக்கணும். இந்த மாதிரி விளக்கும் போது நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். பாத்திரம் விளக்குறதுக்கான ஸ்பேஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த டீ சட்டி தான் கழுவுறோம். இதை நம்ம டீ தூள் எல்லாத்தையும் நம்ம சிங்க்குள்ளே போட்டோம் அப்படின்னா ரொம்ப அடைச்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி எதுவுமே போட மாட்டேன். போடாமலே அடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் பசங்க மார்னிங் சாப்பிட்டுட்டு இந்த கருவேப்பிலை ஏதோ சோறு ஏதோ போட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால அடைச்சிருக்கு. அதனால் நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை நம்ம செடிகளுக்கு போட்டுக்கலாம். அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு அந்த சட்டியை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் வச்சு விளக்கும் போது நம்மளுக்கு லிக்யூடும் அது ஒரு மாதிரி அழுக்காலாம் ஆகாது. அந்த மாதிரி நம்ம அழுக்காகாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நுரை நல்லா வரும். விளக்குறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியான டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது நம்ம டிஷ்வாஷர் லிக்விட் ஜெல்லோட யூஸ் கம்மியாக தான் தேவைப்படும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த அழுக்கு இதெல்லாம் நம்ம அந்த டிஷ்வாஷருக்குள்ளே போகும்போது நுரை வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஜெல்லு தண்ணி ஆட் பண்ணி விளக்குவோம். இதனால் நம்மளுக்கு ஜெல்லு தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பவுலை க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய பாத்திரத்தை ஒரே தடவையில் நம்ம விளக்கி முடிச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்குறதே பெருசு. அதுக்கு போக இங்கே பாருங்கள், நம்மளுக்கு சிங்க் வேறு இப்போ தான் ரொம்ப இடைஞ்சல்லாம் பண்ணும். ஸோ அதை நம்ம எடுத்து கையிலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றும் போகிற மாதிரியே தெரியல. சரி வேண்டாம், நம்மளோட ஆயுதத்தை எடுத்துடலாம் அப்படின்ட்டு சினுக்கரியை எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ஒரு 4 குத்து நறுக்குன்னு குத்துனதுக்கப்புறமேட்டு தான் தண்ணி போச்சு. பட் இதில் என்ன அடைச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கருவேப்பிலையும் ஒரு 5-6 சோறு மட்டும்தான் கிடந்துச்சு. இந்த இது கிடந்ததுக்கே இவ்வளோ தூரம் அடைச்சிருச்சு. ஸோ இதனால் நம்ம எதுவுமே நம்ம சிங்க்குள்ளே போகாமல் தான் பார்த்துக்கிறணும். ஏன்னா நம்ம விளக்கும் போது இது ரொம்ப டென்ஷன் ஆகும். நம்மளுக்கு என்ன சொல்கிறது, விளக்கிக்கிட்டு இருக்கையில் இந்த மாதிரி தண்ணி அடைச்சா எப்படி இருக்கும், இந்த கையை போட்டு தண்ணிக்குள்ளே விட்டுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே இரிட்டேட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்மளை ரொம்பவே மைண்ட் அப்செட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றக்காக நான் எப்போயுமே பாத்திரம் விளக்கும் போது நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரியான சாங்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ப்ளே பண்ணி விட்டுட்டு தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இது மாதிரி என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த க்ளீனிங் டிப்ஸில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ், இது தப்பு இல்லை சிஸ்டர், இதை விட இது பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோடதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வழியாக பாத்திரத்தெல்லாம் விளக்கியாச்சு. இப்போ மாவு டப்பாவை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு மாவெல்லாம் ஊறிடுச்சு அப்படின்னு. இதை நம்ம நனைச்சிட்டு ஓப்பனில் வச்சோம் அப்படின்னா கூட இந்தளவுக்கு ஊறாது. இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வைக்கும் போது அது சட்டுன்னு ஊறிடும். ஸோ இதை நம்ம வெறும் கையிலே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே மாவு எல்லாமே போயிடும். இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு விளக்கும் போது நம்மளுக்கு என்ன சொல்கிறது, திரும்ப மறுபடியும் லிக்யூடும் அழுக்காகாது,
பாக்ஸும் க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் எப்போயுமே ஒவ்வொன்றுக்கும் பண்ணுவேன். ஸ்க்ரப்பர் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிருவேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதெல்லாம் வந்து வெறும் ஸ்க்ரப்பர் தான், அதுக்கு வந்து லிக்யூட்லாம் தொட்டுலாம் விளக்க மாட்டேன். வெறும் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா ஈஸியாக விளக்கிடுவேன். இந்த மாதிரி மூடி போட்டு ஊற வைக்கிற டிப்ஸை வந்து நம்ம சாதம் வடித்த சட்டி, அதுக்கப்புறம் பால் பாத்திரம், தயிர் பாத்திரம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணும்போது அது வேகமாக ஊறிடும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாத்திரம் விளக்கும் போது. அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கி முடித்த கையோடே வந்து சிங்கை வந்து க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம பாத்திரம் விளக்கினதோட திருப்தியே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், பளிச்சுன்னு இருக்கும்போது நம்மளோட மனசு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்த வேலைகளை வந்து ஈஸியாக செய்கிறதுக்கு நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதை க்ளீன் பண்ணியாச்சு. சிங்கை அடைச்சதுனால நான் வந்து அந்த டீ தூளை வந்து செடிக்கு, ரோஸ் செடிக்கு போடும்போதே தண்ணி இண்டக்ஷனில் வந்து வச்சுட்டேன். ஸோ அதில் கொதிக்கிற தண்ணியை தூக்கி சிங்க்லேயும் ஊற்றி விட்டுட்டேன் கையோட. ஏன்னா அதுக்கப்புறம் மறந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அடைப்ப ஆரம்பிச்சிடும். உள்ளே 1, 2 எப்படியும் கண்டிப்பாக உள்ளே போயிருக்கும். ஸோ அந்த அடைப்பை எடுக்கிறதுக்காக நான் வந்து கொதிக்க வச்சு தண்ணியை மட்டும் ஊற்றி விட்டுட்டேன். இந்த மாதிரி நம்ம பண்ணாலே போதும். ரொம்ப அடைக்க விட்டுட்டோம் அப்படின்னா தான் நம்மளை வந்து வேறு க்ளீனிங், அதாவது சோடா உப்பு, வினிகர், லெமன், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒழிச்சிடலாம். இப்போ வந்து சாதம் வந்து வச்ச பானை வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த பாத்திரத்தையும் விளக்கணும், இன்னொரு பாத்திரமும் விளக்கணும். 2 பாத்திரம் சேர்ந்துடும் ஈவினிங்குள்ளே. நம்ம எப்படியும் சாப்பாடை வந்து ஈவினிங்குள்ளே காலி பண்ண போகிறோம். அப்போயே ஒரே இதை விளக்கிக்கலாம் அப்படின்றக்காக நான் எப்போயுமே அப்படியே வச்சுருவேன். இன்னொரு இதிலலாம் எடுத்து வைக்க மாட்டேன். கொஞ்சமாக ரொம்ப கம்மியான சாதம் தான் இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு பவுலில் மாற்றி வைப்பேன். இப்போ வந்து தயிர் மட்டும் கம்மியாக இருந்துச்சு பசங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம். அதை மட்டும் ஒரு குட்டி பவுலில் வந்து மாற்றி வச்சுட்டு அந்த சட்டியை வந்து அப்படியே போட்டுறாதீங்க. அப்படியே போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்கிறது, பட்டர் அது எல்லாமே இருக்கும், வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் கையோடு அதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டு கலக்கி நல்லா குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பாடியை வந்து எப்போயுமே கூலாக வச்சுக்கிற பாருங்கள். அப்பப்போ வேலை பார்க்கும்போது 1 கிளாஸ் அளவுக்காவது தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் தண்ணிக்கு பதிலாக இந்த மோர் தான் எடுத்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீரகம் போடையில் அந்த வாசமாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து இன்றைக்கி நான் என்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வச்சுட்டு முட்டை குழம்பு வச்சுட்டு அப்பளம் தான் பொரித்து கொடுத்தேன். ஸோ முட்டை குழம்பும் வந்து அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுக்கலாம், ஈவினிங் கழுவிக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிடலாம். நான் எப்போயுமே வந்து டீப் க்ளீன்லாம் பண்ண மாட்டேன். அப்போக்கப்போ வந்து ஒரு சின்ன துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் வடிஞ்சிருச்சு சாதம்லாம் வேகும்போது. அதனால் கொஞ்சம் விளக்கி நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு அந்த தூசியெல்லாம் தொடச்சி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பாத்திரம் விளக்குற ஸ்பாஞ்சே வச்சு நல்லா கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்ருங்க. ரொம்பலாம் அழுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது இது வந்து நான் ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன். ரொம்பலாம் நான் அழுக்கெல்லாம் சேர விட மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சேர விடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப டீப் க்ளீன் அப்படின்ட்டு அதுவே ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே டயர்ட் ஆகிரும். நம்ம டெய்லி ரொட்டீனில் நம்ம இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் மெனக்கட்டோம் அப்படின்னா கிச்சன் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். நம்மளுக்கு வேலை பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னாலே ரொம்பவே க்ளீன் ஆயிரும். மறுபடியும் அதே துணியை நல்லா அலசிட்டு இன்னொருக்கா தொடச்சோம் அப்படின்னா ரொம்பவே க்ளீனாக பளிச்சுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த செவுரையுமே வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. லைட்டாக தொடச்சோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப சேர்ந்து க்ளீன் ஆகிடும். இல்லைன்னா அதை மெனக்கட்டு ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச டவல் வச்சு ஒரு தொடச்சோம் அப்படின்னா நம்மளோட கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு மாறிடும். அந்த பிளேட்டு அந்த கம்பியை வந்து நான் விளக்கி அது கூடவே வச்சுட்டேன். ஸோ இந்த வேலையெல்லாம் கூட பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள், அந்த துணி மடிக்கிறது. யாருக்கெல்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்கிறது பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. கிச்சனை கூட ரொம்பவே க்ளீனாக வச்சுருவேன். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு மடிக்கிறது மட்டும் கொஞ்சம் சேர்த்து வச்சு தான் வந்து மடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பழகிட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக மாற்றிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக நம்ம கிச்சனை வந்து கூட்டி க்ளீன் பண்ணிடலாம். கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர் வேலை பார்த்தோம் அப்படின்னா வீடு ரொம்பவே க்ளீனாக மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு நான் கேட்ட கொஸ்டினுக்கெலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.